السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, நம்முடைய மதரசாவினுடைய கண்ணியமான உஸ்தாதாக்களே, அல்லாஹ்வின் பேரருளால் வாரந்தோறும் இந்த நிகழ்வில ஒவ்வொரு தலைப்பிலும் நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் கடந்த வாரத்தில் இந்த குடும்பங்களை சீர்படுத்துவதற்கான உபதேசங்கள் என்கிற ஒட்டுமொத்த தலைப்பின் கீழ் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் என்பதை பற்றி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த வாரம் அந்த தலைப்பிலிருந்து சின்னதாக ஒரு கேப் எடுத்துக்கிட்டு இந்த வாரம் இந்த ஹஜ் பெருநாள், துல் ஹஜ்ஜு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில தகவல்களை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். பொதுவாக உலுஹியாவினுடைய இந்த பாடங்கள், உலுஹியானா குர்பானி, நீங்க பாக்குறீங்க. முன்னாடிலாம் நம்ம சர்வசாதாரணமா போவோம் ரோட்ல. இப்போ எந்த இடத்துல பெரிய மாடு கிடக்கு, எந்த இடத்துல சின்ன மாடு கிடக்கு, எல்லாம் அப்பாயே பார்த்து போப்பா, வட்டாரத்திலே பார்த்து போ, வெளியே போ, மார்க்கிட்ட போய் நிற்காத, இப்படிலாம் நிறைய உபதேசம் பண்ணக்கூடிய காலகட்டமா இது இருக்குது. ஏன்னா யானை மாடுல இருந்து ஏன்னா பூனை மாடு வரைக்கும் மாடா நிக்குது. எல்லா பக்கமும் நினைச்சு மாடுகள் நிக்கிறத பாக்குறீங்க, ஆடுகள் நிக்கிறத பாக்குறீங்க. எதுக்காண்டி நிக்குது? ஒரு கேப் விட்டுருவோம். எதுக்கு நிக்குது? குர்பானி கொடுக்கறதுக்கு. எதுக்காண்டி குர்பானி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இனிமே அடுத்த வாரம் ஒரு ஆளை நியமிக்க போறோம். இந்த இடத்துல ஓரத்தில் உட்காந்துக்கும். யாரெல்லாம் மெதுவா சொல்றாங்களோ அதை சத்தமா சொல்லுவாங்க. இந்த மக்கள் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினோடனே கூட அல்லாஹ் அக்பர் கிட்டு வரல, அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஒரு வகையில நம்ம மதரசாவுடைய மாணவ செல்வங்கள். உங்கள நானும் ஒரு மாணவன். நீங்க ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைப்பு கேட்பீங்க, நான் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைப்பை படிப்பேன். எது எப்படியோ மாணவர்களாக நாம கலந்துருப்போம், பிரச்சனை கிடையாது. இப்போ குர்பானி, மாடு நிக்குது இல்ல, ஆடு நிக்குது இல்ல, ஏன் நிக்குது? குர்பானி கொடுக்கறதுக்கான நிக்குது. ஏன் குர்பானி கொடுக்கணும்? எதுக்காக நீங்க கொடுக்கணும்? அப்படின்னா அதுல நான் கேட்கறதுக்கு நிறைய பதில் இருக்கு. ஒவ்வொரு பதிலா இருக்கும். உங்க ஒரு பதில் சொல்லுவீங்க, அங்க ஒரு பதில் சொல்லுவீங்க. மேக்சிமம் எல்லா பதிலும் சரியா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப குர்பானி என்பது அது ஒரு மாடு யாருமே சாப்பிடாம இருக்கா, கறியே சாப்பிடாம இருக்கா, மேலப்பாளையத்துல சுத்துவத்தார பகுதியில் கறினா என்னன்னு தெரியாது. ஒரு ஆட்டுக்கறி ஆக்கி எல்லாரும் கொடுப்போம், ஒரு மாட்டுக்கறி ஆக்கி எல்லாத்துக்கும் கொடுப்போம். அங்க அரபுக்காரன் ஒட்டக கறி ஆக்கி எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியா இருக்கிறோம். இங்கதான் வாரம் வாரம் கறியால, வாரமுள்ள கறியால இருக்கு. பிற ஊர்களில் கூட வெளியூர்களில் நீங்க போனீங்கன்னு வைங்களேன், நல்ல கறி கிடைக்கிறது கஷ்டம். இறைச்சிலாம் கிடைக்காது.
அதுவும் ஊபி போன்ற மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல கொள்ளவே செய்யறானோ, அடிக்கிறானோ. மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு அடிக்கானோ, ஆட்டுக்கறி வச்சிருந்தா மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி அடிக்கிறானோ, கொள்றானோ. ஆனா நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது. இறைச்சிக்கு பஞ்சமே கிடையாது. இங்க நமக்கு அசைவ உணவுல நோக்கமும் கிடையாது. கசாப்பு கடையில அறுக்காத மாடா இருக்க போறோம், நம்ம வருஷம் முழுக்கலாம் இருக்கிறோம், அப்படிதானே? அப்ப இந்த ஹஜ்ஜு பெருநாள் அன்று நாம அறுக்கிறோம். எதற்காண்டி அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஒரு நினைவூட்டலுக்காண்டி அறுக்கிறோம். இதுதான் நாம ஞாபகமா வச்சுக்கணும். இந்த பிராணிகளை நாம் கடந்து செல்லும் போதெல்லாம் நாம எப்படி பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய கொம்பு இருக்கு பாரு, எம்புடு தடியா இருக்கு பாரு, இதுதான் யானை மாடு. ஏன் போட்டோ பாத்தியா, மாடை பாத்தியா? இந்த பிள்ளைகள பசங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா இவங்களுக்கு என்ன விளங்குறியா, எந்தெந்த தெருல எவ்வளவு பெரிய மாடு இருக்குன்னு உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க. மாடு யார், அது மட்டும் இல்லைங்க, எப்ப எப்ப எந்தெந்த மாடை இருப்பான்னு சொல்லுவானு கரெக்டா. நமக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? அந்த பசங்கள்ட்ட கேட்டனா அவன் சொல்லுவான். என் மர்மம் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிட்டு கேட்டேன்னு வைங்களேன், மாமா 9 மணிக்கு இந்த வீட்டுல இருக்கிறா, கசாப் கடைக்காரன் கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டான். 9:30 இந்த வீட்டுல இருக்கிறா, 10 மணிக்கு இங்க, 11 இங்க கரெக்டா சொல்லுவான். ஏன் தெரியுமா? ஏன் போய் பார்க்கணும். அதுவும் கொஞ்சம் பெரிய மாடா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது முரட்டு மாடு, அது காளை மாடு, அதை மலத்துறதுக்கும் இவனுக்கு போடுற சத்தம் இருக்கு பாருங்க, தக்பீர்லாம் சொன்ன மாதிரி தெரியாது, ஏன் கிடக்கும். ஒரு மாடை அறுக்கும் பயந்துட்டீங்களா, சாரி. அப்போ ஒரு மாடை அறுக்கும் பொழுதும் கூகுன்னு கிடக்கும். இப்ப நீங்க அடிப்படையாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. இந்த பிராணிகள் இருக்க, எந்த பிராணிகள் அறுக்கப்படுகின்ற இது பிராணிகள், இது வெறும் இறைச்சி பிராணி கிடையாதுன்னு நினைச்சு வச்சு. வெறும் இறைச்சிக்கான பிராணியாது. ஒரு இது அறுக்கும் மாடு, நல்ல கறி, இளங்கறியா இருக்கும். நமக்கு அப்படி நோக்கம் வருது, அல்ல நம்மளை காப்பாற்றணும், நோக்கத்தை மாற்றணும். இன்னைக்கு சந்தையில போய் மாடு பிடிக்கும் போதெல்லாம் எத்தனை கிலோ தேரும், ஆடு பிடிக்கும் போது எத்தனை கிலோ வரும், உயிரோடு எத்தனை கிலோ, கறி எத்தனை கிலோ, ஒரு 30 கிலோ உள்ற மாதிரி பிடிங்க, 24 கிலோ உள்ற மாதிரி. வெறும் கறியையும் இறைச்சியையும் விரும்பி அல்லது அதை மட்டுமே நோக்கமாக கொண்டு குர்பானி கொடுப்பவர்களாக இருந்தால் இன்றே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றே அந்த எண்ணத்தை அறவே அறுத்து எரிஞ்சு தூக்கி குப்பையில போட்டுடணும். அது இலக்கு கிடையாது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான், அந்த பிராணியுடைய ரத்தம், அந்த பிராணியுடைய இறைச்சி, இது எங்க போகாது? அல்லாஹ்விடம் போகவே போகாது, நிச்சயமாக போகாது. அல்லாஹ்விடம் செல்வதெல்லாம் இறையச்சம் தான் இலக்கு. குர்பானி கொடுக்கறதுல இன்னைக்கு கறி என்பது கிடையாது. அது மாதிரி பகட்டு, நான் எவ்வளவு பெரிய மாடு பிடிச்சேன் தெரியுமா, எத்தனை கிலோ தெரியுமா, இதை வச்சு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில், அப்படியே நீங்க மறுமைக்கு வந்துருங்களேன், மறுமையில இப்ப இருக்கிறோம். அல்லாஹ் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா மறுமையில அல்லாஹ் கூலி கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? பாத்திமா இங்க வாங்க, உங்க வீட்டுல நீங்க குர்பானி கொடுத்தீங்களா, எல்லாருமே சேர்ந்து குடும்பத்துல என்ன கொடுத்தியோ, நாங்க 400 கிலோ மாடு கொடுத்தோம். 400 கிலோவா கொடுத்தியோ, அப்ப உங்களுக்கு இந்த நன்மை. அப்படியே அல்லாஹ் சொல்ல போறான்? அப்படி சொல்லுவான? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? ஈமான பார்ப்போம். யாருமே பார்க்காத ஒரு ஏரியா ஒண்ணு இருக்குது. இன்ஸ்டாகிராம்ல அந்த ஏரியா தெரியாது, போட்டோவில் அந்த ஏரியா விழாது. வட்டாரத்து மக்களும் தெரு மக்களும் ஊர் மக்களும் பசங்களும் கும்பலாக இருந்து பார்க்கும் போது அந்த போட்டோல அந்த காட்சி விழாது, கண்ணில அந்த காட்சி படாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் கல்பு. அது அல்லாஹ் பார்ப்போம், அது சுத்தமா இருக்கான்னு பார்ப்போம். எதுக்காண்டி? அல்லாஹ்க்காக கொடுத்த, நம்பர் 1 அல்லாஹ்வுக்காக கொடுத்த அப்படின்னு சொன்னா தர்மம் கிடையாது, சாதாரண தர்மம் இல்ல, அது ஜகாத் கிடையாது. அது ஒரு கனெக்டிவிட்டி ஒண்ணு பண்ணுது, நேரடியாக ஒரு மனுஷனோடு தொடர்பு ஏற்படுத்துது. அந்த குர்பானி ஒரு மகத்தான மனிதரோடு தொடர்பு ஏற்படுத்துது. அந்த கல்பு போய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையையும் அவர் வாழ்விலே நிகழ்ந்த பிரமிப்புகளையும் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய செயல் அவர் செயல்பட்ட விதம், அந்த தன்மையோடு நம்மளை போய் பொருத்தி பார்த்து அந்த பண்பு நம்மிடம் இறங்கணும், அந்த பண்பு நம்மகிட்ட வரணும். அதான் குர்பான். குர்பானுடைய நோக்கம்
வெறுமனே வந்து ஒரு ஆடை பிடிச்சி ஒரு மாடை பிடிச்சி கொடு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இதை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு போன் பண்ணிட்டு என்ன செஞ்சா குர்பானி கூட்டு குர்பானியை போடுறீங்களா, எவ்வளோ 4500 ரூபாயா, அங்க 3000 ரூபாய் ஆச்சு. ஆமா 3000 ரூபாய் அங்க போட்டுற வேண்டியதானே. 3000 ரூபாய் கொஞ்சம் குறைச்சு போடுங்களேன். எத்தனை கிலோ கறி தருவியா, 5 கிலோவா, ஒரு 2 கிலோ கூட தாங்களேன். இதுவா குர்பானி? இதுவா குர்பானி கேட்க? ஒரு கடமையை கணிப்பது போலவோ, ஒரு இறைச்சிக்காகவோ அல்லது இறைச்சி எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவோ இது அல்ல நோக்கம். அந்த பிராணிய ஒரு மகத்தான பிராணி. குர்பானிக்காக நாம் வாங்குகிற பிராணி இருக்க, அது ஒரு மகத்துவமிக்க பிராணி. அந்த பிராணி ஒரு ஷஹாதா, சாட்சி, ஷாயிர் இல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அந்த பிராணிகள் நீங்க வட்டாரத்துல, தெருக்கல்ல, மரங்கள்ல கட்டி போடப்பட்டிருக்கின்ற இந்த பிராணிகளை கடக்கக்கூடிய நேரத்தில் நினைவுக்கு வர வேண்டிய அம்சம் என்ன? இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பம், இப்ராஹிமுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், அவர்களுடைய கொள்கை உறுதி, அவர்களுடைய பணியின் அந்த வேகம், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்த விதம், அவர்களுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணம், இதுதான் ஞாபகத்துக்கு வரணும். இந்த அர்ப்பணம், இந்த தியாகம், அந்த குடும்பம், இந்த சிந்தனை நம்ம வரணும். இது வந்துச்சுன்னா அப்ப நம்ம வெற்றி இன்ஷா அல்லாஹ். இந்த சிந்தனை வந்தால் அந்த இடத்துல நாம என்ன செய்வோம், ஒரு பெரிய வெற்றிக்குரிய மகான்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க யோசிங்க, குர்பான் என்பது ஒரு தியாகத்தின் வெளிப்பாடு, அடையாளம், ஒரு தியாகத்தினுடைய அடையாளம். என்ன தியாகம்? அந்த மனிதர் சாதாரணமான மனிதர் கிடையாது. அல்லாஹ்வே சொல்றாங்க, யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆன்ல குறிப்பிடுறான். நீங்க சூரத்து பக்ராவுல 125, 126, 127 இந்த வரிசையில நீங்க பார்க்கலாம். மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பேனா இருந்தா எழுதிக்கிடுங்க. இந்த வசனங்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், ஓ இதிபுத்தலா இப்ராஹிம், இப்ராஹிம் யார் தெரியுமா? ஓ இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தமஹும், அல்லாஹ் பல கட்டளைகள் அவருக்கு போட்டான், எல்லா கட்டளையிலும் பாஸ். இன்னைக்கு நமக்கு நிறைய கட்டளை இருக்குல்ல. என்ன கட்டளைலாம் இருக்கு? ஒரு நாளைக்கு சராசரியா நீங்க வாங்கல, ஒரு முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் பெண்ணா, ஒரு முஸ்லிம் குடும்ப தலைவியா, ஒரு முஸ்லிம் இளம் பெண்ணா, ஒரு முஸ்லிம் படிக்கக்கூடிய கல்லூரி பெண்ணா, நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை என்ன? ஃபர்ஸ்ட் 5 வக்த் தொழுகை, இது அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. பெற்றோர்களோட நல்ல முறை நடந்துக்கோ, இது அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், இது அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல முறையை பழகிக் கொள்ளுங்க, இது அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. பொய் ஒருபோதும் சொல்லாதீங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. உண்மையாளர்களோடு சேர்ந்துறீங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. ஆடை ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. பாலியல் விவகாரங்கள்ல, கருப்பை பேணும் விவகாரங்கள்ல நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. பொருளாதாரம் வருதா, தர்மத்தை கொடுங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. ஜகாத்தை கொடுங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. ஹஜ் செய்யுங்க, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. வட்டியின் பக்கம் ஒருபோது நீ போயிடக்கூடாது. பட்டினி கடந்தாலும் பரவாயில்ல, வட்டி என்பது மிக பெரும் கொடுமையான விஷயம். வட்டியின் பக்கம் போயிடாத, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணாலோ, பேச்சாலோ, நாவாலோ, நடையாலோ, பிடியாலோ, சிந்தனையாலோ விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதே, அல்லாஹ் நமக்கு தந்த கட்டளை. இப்படி இந்த கட்டளைகள் எவ்வளவோ இருக்குதுல, இதை நாம என்ன செய்யறோம்? பின்பற்றுகிறோமா இல்லையா? இப்ராஹிம் என்ன செஞ்சிருக்கிறாரு? பின்பற்றி இருக்கிறாரு. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? வ இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தமஹும். இப்ராஹிம் இருக்கிறாரு, தன்னுடைய இறைவன் சொன்ன அனைத்து கலிமாத்துகளையும், கலிமாத்துன்னு சொன்ன எல்லா கட்டளையும், ஆலினால் ஃபுல் நீங்க யோசிச்சு பாருங்க. 100% அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறார். யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கு. அதான் அர்த்தம். அந்த வசனத்துக்கு பொருள் என்னன்னா, கம்ப்ளீட்டட். நீங்க ஐடியல் முஸ்லிம், ஒரு முன்மாதிரி முஸ்லிமை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இப்ராஹிமை நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் அல் குர்ஆனிலே உஸ்வத்துன் ஹசனா என்று 2 இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான். உஸ்வத்துன் ஹசனா அப்படின்னு சொன்னா அச்சரம் பிசகாமல் அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி. 2 இடம், ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறிப்பிடும் பொழுது, இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிடும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் இப்ராஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் குறிப்பிடும் பொழுது, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அஸ்லிம் என்று சொல்லிவிட்டால், கட்டுப்படு என்று சொல்லிவிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுபேச்சு கிடையாது.
அவங்க எதை பார்க்க மாட்டாங்க, லாஜிக்லாம் பார்க்க மாட்டாங்க. இது இப்படி இருக்குது, கஷ்டப்பட்டோம், ஐயோ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம், அல்லது இதை செஞ்சிட்டோம், அதனால செய்ய முடியல, என்ன செய்யறது, வரதட்சணை வேற வழியே கிடையாது, ஒரு நிர்பந்தம், எங்குமா வாப்பா சொன்னதுனால நான் செஞ்சுக்கிட்டேன், அப்புறமா நான் திரும்ப கொடுத்துருவேன், விருந்து, அது பல விஷயங்கள். ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லல. வாழ்க்கையில உள்ள எல்லா நேரங்களிலும் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளிலும் நாம யாரா இருக்கிறோம், இப்ராஹிம் யாராக இருந்தார், இதை சிந்திக்கணும். அவ்வளவுதான். இதை நம்ம சிந்திச்சுட்டா அஜி பெருநாள் சூப்பர் இன்ஷா அல்லாஹ். நாம அறுக்கக்கூடிய குர்பானி சூப்பர். சும்மா குர்பானி அறுக்கிறோம்னு சொல்லிட்டு கறி எத்தனை கிலோ வந்துச்சு, இது பங்கு சரியா வச்சீங்களா, இறம் என்ன போட்டியோ, இதெல்லாம் வேற கதை. இதெல்லாம் அப்புறம் அது எப்படி ஆடு பிராணி அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க, தனியா பேசிக்கலாம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் வேற விஷயம். அடிப்படையான இலக்கு என்னவென்றால், இப்ராஹிம் என்பவர் அனைத்துக்கும் கட்டுப்பட்டார். அனைத்துக்கும் கட்டுப்பட்ட மனுஷன். எதுக்கெல்லாம் கட்டுப்பட்டாரு? கொள்கையை சொல்லியா, நீ சொல்லியே ஆகணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் சொல்லு. உன் தந்தை எதிர்த்தாரா சொல்லு, உன் தந்தை எதிர்த்த தந்தைட்ட சொல்லு. நீங்க உங்க வாப்பா உங்க பெத்தாப்பா எல்லாருமே தப்பான கொள்கையில இருக்கிறீங்க. அல்லாஹ் ஒருவனை தாங்க வணங்கணும், அல்லாஹ் ஒருவர்தான் பிரார்த்தனை செய்யணும், அல்லாஹ் ஒருவர் தான் தாங்கி நிக்கணும், தவக்கல் வைக்கணும், அல்லாஹ் ஒருவனையே சார்ந்து நிக்கணும். வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், பள்ளங்கள், மேடுகள் எத்தனை வந்தாலும் நாம் சார்ந்து நிற்க வேண்டிய ஒருவன் அவன் யார்தான்? ரப்பு அல்லாஹ். அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத். நீங்க கையில் வைத்திருக்கக்கூடிய, நீங்களாக செய்து வைத்திருக்கக்கூடிய சிலைகள், மனிதர்கள் பெயரிலே உருவாகின சிலைகள், இது எல்லாமே ஒன்றும் இல்லாதது, கேட்காது, எந்த பிரயோஜனத்தையும் தராது அப்படிங்கறத உரத்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது வாப்பாவை எதிர்த்து சொன்னாங்களா? குடும்பத்தை எதிர்த்து சொன்னாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை எதிர்த்து சொன்னாங்களா? இதனால அவர் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு? குடும்பத்தை விட்டு விரட்டப்பட்டிருக்காரு. பெத்த தகப்பன் கல்லால் அடிச்சு கொன்று சொன்னார். சமூகத்துல நெருப்பு குன்றம் அவருக்கென்று பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்டு நெருப்பு குன்றத்துல விழுறதுனா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நெருப்பு குன்றத்துல ஒருத்தன் விழுந்தா அவனுடைய உடல் என்னவாக ஆகும்? என்ன ஆகும்? அடுப்புல நீங்க நிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, தோசை சுடுறீங்க, எத்தனை தடவை கையை சுட்டுருக்கிறீங்க, அடுப்பை பத்திரிய பால் கொதிப்பா, டீ சட்டியை தூக்குறிய, பானை அப்படி என்னது சோத்தை வடிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த சூட்டை உணர்றீங்க. ஒரு துணியை அதுக்கு வச்சிருக்கிறீங்க, அந்த துணி இங்கே அங்கேயும் மிஸ் ஆகி கையை கொஞ்சம் மூடில பட்டுச்சுன்னா கை என்ன ஆகுது? பொத்து போகுது. எத்தனை நேரம் சூடுபட்டு இருக்கு. அந்த சூடை நம்மளால தாங்க முடியுதா? ஒரு மனுஷனை ஒரு சமுதாயமே சேர்ந்து நெருப்பு குன்றத்துல போட்டு கொல்லுவேன்னு சொல்லி கொல்லு போது அவரு சொல்றாரு, நீ நெருப்பு குன்றத்துல போட்டா போட்டுக்கப்பா, எனக்கு சத்திய கொள்கையை நான் விடவே மாட்டேங்கிற. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது நம்மள்ட்ட இருக்கணும். இது நமக்கு இன்னைக்கு நமக்கு எவனும் இப்ப நெருப்பு குன்றத்தெல்லாம் கட்டல. நேரா ஈசா மாசால இருந்து பயன் முடிஞ்ச உடனே நெருப்பு குன்றத்துல போய் எல்லாம் உளுந்தெஞ்சு லைனா போங்கன்னா இங்க யாரும் சொல்லல. அப்படி சொல்லக்கூடிய கட்டம் வந்தால் என்ன செய்வீர்கள்ங்கிறது ஒண்ணு இருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்படி வந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஈமான விடமாட்டோங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அல்லாஹ் மேலும் மேலும் சோதிக்கிறான், மேலும் மேலும் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? அவருக்கு அல்லாஹ் குழந்தைய கொடுக்குறான், லேட்டா கொடுக்குறான். அவர் அல்லாஹ் துஆ செய்ய, அல்லாஹ் எனக்கு குழந்தை பிஹவலி சாலிமின சாலிகின், யாரெல்லாம் நல்ல பிள்ளையை கொடு, யாரெல்லாம் சாலிகான பிள்ளையை கொடு, யாரெல்லாம் எனக்கு ஒரு வாரிசு தாயே, இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவரு உடனே என்ன சட்டிப்பட்டி தூக்கிட்டா ஆத்தங்கர பள்ளியாசலுக்கு எல்லாம் போகல, புடல் புதருக்கு போகல, கல்வத்து நாயகத்துல போய் உட்காரல, மீரா பள்ளியாசலுக்கு போகல, புலவர் தைக்காக்கு போகல, பசீரப்பாட்ட போகல, வேற யாருக்கிட்டையும் போகல. அல்லாவே நீ தான் அதுக்கு சக்தி உள்ளவன், நீ நாடியவர்களுக்கு குழந்தையை தருவ. எலும்புகள் நரம்புகள் தளர்ந்து போனாலும், எலும்புகள் பலகீனம் அடைந்தாலும் அந்த எலும்புக்கு மஜ்ஜை கொடுத்து அதற்கு சக்தியை ஊட்டுபவன் நீ, நரம்புக்கு பலத்தை கொடுத்து அதுக்கு வளத்தை கொடுப்பவன் நீ. வயோதிகமாக இருந்தாலும் குழந்தை பேரு நீ தரணும்னு முடிவு பண்ண தடுக்கிறதுக்கு உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது. என்னதான் வாலிபமா இருந்தாலும் நீ தரக்கூடாது என்று முடிவு பண்ணி விட்டால் அதை கொடுக்கிற சக்தி இந்த உலகத்துக்கு எவருக்கும் கிடையாது. யாரெல்லாம் நீ கூடுன்னு சொன்னாரா இல்லையா? கடைசி வரைக்கும் சொன்னாங்களா? அந்த ஈமான் வரணும். அந்த ஈமான் தான் முக்கியம். ஈமான் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால அல்லாஹ் குழந்தைய கொடுத்தான். ரெண்டு பேரும், அந்த அம்மா ரொம்ப சிரிச்சாங்க, நான் கிளவியா போயிட்டேன், எனக்கா குழந்தை? நீங்களே யோசிங்களேன். ஒரு பெத்துமா இல்ல, குழந்தை இல்ல பத்தீங்களா? நம்ம சும்மா பெத்துமான்னு சொல்லி வயசுக்காண்டி சொல்லிக்குவோம். குழந்தையே இல்லாம இருக்கு இந்த அம்மா, 20 வயசாச்ச, குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா அந்த அம்மா என்ன செய்யும்? பெத்தாப்பா பார்க்கும், குழந்தை. இதாங்க ரியலுங்க, உண்மை. இந்த ஆச்சரியத்தை அல்ல ஆச்சரியம் ஏங்க, யதார்த்தமா நடக்கிறது எல்லாம் எல்லாராலையும் செய்ய முடியும். அசாத்தியமான ஒன்று யாரால் மட்டும்தான் முடியும்? அல்லாஹ் ரப். நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் உணரணும்னா இந்த உணரணும். ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை புரியணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஈமான புரியணும், குர்பானியை புரியணும், இந்த பிராணிகளை புரியணும்.
சும்மா பிராணிகளை பார்த்துட்டு அந்த வீட்டுல பெரிய மாடு இந்த வீட்டுல சின்ன மாடுலாம் வேலைக்காது. மாடு அது மாடு அல்ல, அது குர்பான், மகத்தான பிராணி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வரல ஞாபகப்படுத்துகிற ஒன்று. இதை அறுக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு வரல, அதான் மேட்டர். அறுக்கக்கூடியவங்களை வாங்கக்கூடியவங்களை சிம்பிளா விளங்கிறாங்க, கிடையாது. அதை பார்க்கும்போது அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த பிராணிக்கு சாட்சிலங்க சொல்லுவோம் நாளைக்கு மறுமையில வந்து. அப்ப அந்த ஒரு எண்ணம்ல இருக்கணும் நமக்கு. நீங்க அந்த பிராணியின் தன்மையை அது ஓட ஆடலாம் செய்யாது. நீங்க அழகான முறையில் அதை குர்பானி கொடுத்துட்டீங்க, அது பாட்டுக்கு தலையை கொடுக்கும். நம்மளால அதை படம் காமிக்காங்க, சும்மா போட்டு இது கொடுக்க போற பிராணியா அறுக்கிறேன்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவனு அதுல இந்த இவனு பெரிய கால் 2 காலையும் கட்டி இந்த அறுக்க போறவங்க இது வீர தீரமா அப்படின்னா வீரம் கிடக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா அதை அவுத்து விட்டுட்டு முன்னாடி நிக்கணும், அதுதான் வீரம். விளங்குதுங்க சொல்றது? அவுத்து விட்டுட்டு நிக்கணும், அல்லாஹ் காப்பாத்தணும். அப்பெல்லாம் யார் நின்றாதியா அப்பா யூடியூப் பாக்குறோம் என் பேர்ல கேச போட்டு போயிருவாங்க, சரிதா? அது இல்ல விஷயம். என்னன்னு கேட்டா அங்க வீர தீரமோ ஒண்ணுமே கிடையாது. அந்த பிராணிக்கும் அல்லாஹ் கட்டளை போட்டான், உன்னை இன்னைக்கு அறுத்துருவாங்கன்னு. விளைஞ்சுங்களா? அந்த பிராணியின் தியாகம் என்னங்க? அந்த பிராணி என்னங்க செஞ்சு? அதுக்கு ஒரு உயிர் தானே அது. அதுக்கு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், எப்பா இதுக்கு நீ இப்படிதான், இது நீ அதான். ஏங்க இப்ராஹிம் இஸ்மாயில் சின்ன பச்சை குழந்தைங்க, இஸ்மாயில் சின்ன வயசுங்க, பாலிய பருவம். அந்த பருவம் அவர் சொல்றாரு, பாப்பா அல்லாஹ் சொன்னானா? அவர் கனவுல வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த சம்பவத்தின் பின்னணி என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யா புனை இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா கால யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். என் அருமை மகனே, ஒரு பெத்தெடுத்த தகப்பன் தான் பிள்ளைகிட்ட போய் கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, அவர் பிள்ளை எவ்வளவு தூரம் கேட்டார். நீங்க என்ன நினைக்கிற கூட, மலக்குமார்கள் தான் அவங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னா கேட்பாங்க, அவ்வளவுதான். அது நரகத்தின் வானவர்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். கட்டளை என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை செய்வார்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா வல் மலாயிகத்து அலைஹா கிலாலுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் மிக கடுமையானவர்கள். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கேட்பார்கள், அதுக்கு அவங்க மாறு செய்யவே மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு மாறு செய்யவே தெரியாது. மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷனுக்கு மாறு செய்யறதுன்னா என்னன்னு தெரியும், ஆசாபாசம்னா என்னன்னு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், என்ன தெரியும்? புள்ள அறுத்தா துடிப்பா நடந்து அறுத்த பிள்ளைக்கு வலிக்காதா? துடியோ துடிச்சு சாகுவாருன்னு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை தானே, அது எப்படி மீற முடியும்? நோம்புக்கு பட்டினி கிடந்தோம்லங்க, நோம்புக்கு பட்டினி கிடக்குமா இல்லையா? பட்டினி கிடந்தா நமக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? ஏன் கிடந்தோம் பட்டினி? அல்லாஹ் சொன்னான். இதுல ஒரு பெரிய விஷயம், இது யாரு உணர முடியும்னா அன்றாட தியாகம் செய்யறவங்களை தான் நம்ம இது உணர. பாருங்க, நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், இப்ராஹிம் இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் ஒரு 50 ரூபாய் தர்மம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சில பேர் நம்மளையே 5000 ரூபாய் தர்மம் கொடுத்து பேசாம இருப்பாங்க. இது நம்ம பாக்குறோமா இல்லையா? நீங்க உணர்ந்துருக்கீங்களா? அதை நீங்களே பார்க்கலாம். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஆஃப் ஆக வந்திருப்பாங்க தர்மம் கொடுத்துட்டு, அதாவது பேசாம பதறாம இருப்பாங்க, அல்லாஹ் நாடி கொடுத்தாங்க. சில பேர் 5000 ரூபாய் கொடுத்துட்டு அதையும் பெருசா நினைப்பாங்க, பெருசுதான் இன்ஷா அல்லாஹ் அவங்க தகுதிக்கு ஏற்ப. இந்த தியாகம் செய்பவர்களுக்கு தொழுபவர்கள் இருக்காங்க. 5 வேளை தொழுவீங்க சில பேர், 5 வேளை தொழுவு பெருசா நினைப்பாங்க சில பேர். 5 வேளை தொழுவுறவங்கள்ட்ட போய் கேளுங்க, சே அந்த புள்ள பாருங்க தஹஜ்ஜுதுல எந்திரிக்குதுங்க டெய்லியும், சே நம்மளும் எந்திரிக்கணும் அப்படிப்பாங்க. பாத்தீங்களா இல்லையா? நோம்புல ஒரு குரானை முடிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, சே நானா ஒரு குரான் தான் முடிச்சேன், அந்த ஆயிஷாவை பாருங்க 2 குரான் முடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. அதுல ஈடுபாடு உள்ளவங்க மேலும் மேலும் உள்ள வந்துருவாங்க. உண்மையா பையா? இந்த மாதிரி தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை தியாக பாட்டையில புரிஞ்சுக்குவாங்க. நம்மளும் தியாகம் பண்ணணும் அப்படின்னு நம்மளும் என்ன கொடுக்கும். அப்ப அந்த அடிப்படையில நாம நம்முடைய தியாகங்கள் என்ன என்பதை நாம பார்க்கணும். அங்க பிள்ளைகிட்ட போய் கேட்கறாங்க, என் அருமை மகனே, உன்னை நான் அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவுங்கிறது வஹி. நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு என்னது? வஹி, இறை செய்தி, அல்லாஹ்வுடைய கட்டளை. உடனே அந்த பையன் சொல்றாரு, பாப்பா யா அபதி இஃப்அல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். பாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க. அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக பார்ப்பீங்க. எவ்வளவு பணிவான வார்த்தை பாருங்க. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட நபியின் பையன் தெரியுமா? நான் ஒரு ஈமான் கொண்டு வந்து அப்படிலாம் சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் நாடு, எனக்கும் வலிக்கும்,
நானும் துடிப்பேன். எனக்கும் உயிர் மேல ஆசை இருக்கு, எனக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு, எனக்கும் உங்களோடு இருக்கணும் ஆசை இல்லையா? அம்மா விட்டு பிரியணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அதையெல்லாம் விட மிக முக்கியமான ஒருத்தன் கட்டளை போடுறான். யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா கேட்பேன். இருந்தாலும் நான் எங்கேயும் ஓடாம இருக்கணும், எங்கேயும் பதறிடாம இருக்கணும். அதுக்கு அல்லாஹ் நாடணும். சொல்றா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அவ எப்படிப்பட்ட ஒரு புள்ள, எப்படிப்பட்ட ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட ஒரு கட்டளை, எப்படிப்பட்ட ஒரு தியாகம். அந்த புள்ள வாப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலங்க. வாப்பா இம்மோயும் பார்க்குது. வாப்பா நம்மலாம் பிள்ளைக்கு இப்ப பாருங்களேன், நம்மளே வீட்டுல இருக்கோம், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அல்லது நீங்களும் உங்க வீட்டுக்காரங்களும் பேசிட்டு இருக்கோம், உங்க பையன் பக்கத்துல வந்து பார்த்துட்டே இருக்கான், வாய் பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு அவங்க என்ன செய்யறாங்க, எஞ்சி சரி ஓகே நான் வந்து பேசுறேன்னா, முக்கியமான விஷயம் தான் வந்து பேசுறேன்னா, எங்கெங்க போறியா? தொலை போறேன். ஆமா நான் தொலைணுமே அப்படின்னு உமா அந்த பக்கம் போகுது, பாப்பா அங்க போகுது. உமா போய் ஒளிச்சுட்டு முசல்லா வச்சு தொழுதுட்டு இருக்கு, பாப்பா பள்ளியாசல போய் தொலை போயிட்டாரு. புள்ள என்ன செய்வான்? அனுதினமும் பாக்குறான், 5 வேளையும் பாக்குறான். சுபுல பார்த்தா புள்ள எஞ்சி பாக்குறான், வாப்பா காணோம். அம்மா வாப்பா எங்க போயிருக்காங்க? வாப்பா தொலை போயிருக்காங்க. நீ எங்க போற? நானும் தொலை போறேன். இப்படி உம்மா தொழுகிறது, வாப்பா தொழுகிறது, அண்ணன் தொழுகிறது. இது தொழுகையை பார்க்கிற தொழுகையாளி பிள்ளையா? தொழுகையாளிகள் குடும்பத்தின் பிள்ளையா அந்த பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை என்ன செய்யும்? தொழுக ரொம்ப அதானங்க வாரிசு. விளங்குதா இல்லையா? இந்த ஒரு தினத்தை, இந்த ஒரு காட்சியை ஞாபகப்படுத்துறது தான் குர்பானி. குர்பான் என்பது ஒரு குடும்பத்தின் தியாகம். குர்பானி என்பது ஒரு முன்மாதிரி குடும்பத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு சூழலை, நமக்கு தாக்கத்தை, ஈமானிய வலிமை தரக்கூடிய ஒன்றுங்கிறத இந்த குர்பானி விஷயத்துல விளங்கிக்கணும். அடிப்படையில் நாம விளங்க வேண்டிய முக்கியமான அம்சம் இதாஅத்துல்லா. முதலாவது நீங்க எழுதி யோசிச்சு வச்சுக்கணும், அல்லாஹுவுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்றதா என்னது? குர்பானியுடைய அம்சம். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன சொன்னாலும் கட்டுப்படும். நம்ம அதை யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது விஷயம் என்னது? ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைக்குமான தொடர்பு எதுல வெளிப்படுது? இது தெரியுதா இல்லையா? நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம்லங்க, சில வீடுகளை எல்லாம் காப்பாற்றணும், பைக் வாங்கி கொடுக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க, டைலாக் சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு எதுக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க சொல்லுங்க? உங்களுக்கு தெரியுமா அந்த டைலாக்? அம்மா சொல்ற, வாப்பா சொல்ற டைலாக். விலை உயர்ந்த பைக்கு சம்பந்தமே இல்லாம அந்த பையன் கையில கொடு. அந்த பையன் மொத்தம் 45 கிலோ தான் இருப்பான். அந்த பையனுக்கு 200 கிலோ வண்டி. நினைச்சா இல்லையா? அவனுக்கு சம்பந்தமே இல்லாத சிசி, இன்ஜின் பவர் கூட உள்ளது. ஏன் வாங்கி கொடுக்குறாங்க சொல்லுங்க? அம்மாமார்கள் சொல்லுங்க பார்ப்போம். அடம் பிடிச்சி வாங்குறான். அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துருவேன். நெருப்பு திங்க போறவ, நெருப்பு திங்கிறன் தானே கொடுத்துருவீல, வாயில் அள்ளி போட்டு குத்துவீல, இந்த 2 குத்து குத்து வச்சுக்கோ முடியும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நம்ம ரொம்ப அந்த ஒரு தந்தையின் ஆளுமை, ஒரு தாயின் ஆளுமை தோற்று போகிறது பிள்ளைகள் இடத்துல. முடிய வெற்றா இங்கன மட்டும் காலியா இருக்கு. யார் யார் வீட்டுல காலியா இருக்கு நீங்க தான் பாத்துக்கணும். நான் நிறைய பேரை பாக்குறேன். எங்க இருக்கு? இந்த 2 காதுகிட்டையும் கொஞ்சத்தை காணும். இத ஒரு தகப்பனா தாயா நம்ம பாக்குறோம், ஒரு அக்காவா நீங்க பாக்குறீங்க. எப்படி பார்த்து சகிக்கிறீங்க? அப்ப செயலிழந்து போறோம். ஒரு முடி வெட்டுறதுக்கு மார்க்க ஒழுங்கு சொல்லலையா? ஒரு ட்ரெஸ் போட சொன்னா பொம்பளை பிள்ளைகளும் லெகின்ஸ் போட்டா இப்ப ஆம்பளை பையனும் லெகின்ஸ் போட்டு வரானோ, அதுக்கு வேற என்னமோ ஒரு பேர் சொல்றானோ, ஏதோ ஒரு பேண்ட்னு சொல்றான். ஏன்னா அவன் போய் உட்கார்ந்து டைலர் கடையில் அப்படியே தைங்க, அதான் காலை புரட்டுற தை அப்படி தைக்கிற மாதிரி தைக்கிறான். என்ன ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு பொம்பளை பிள்ளைகளாவது சரி என்னத்தையோ ட்ரெஸ்ஸை போடுதோ, பர்தாவாவது போட்டுக்குதுவோம். அதுக்குன்னு அது மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆதரிக்கல. ஒரு இவளுக்கும் பேசாம பர்தா போட்டு தான் அலைய விடணும் போல தெரியுது. நீயும் ஒரு பர்தா போட்டு போடா. சூழல் இப்ப நம்ம வீட்டுல இது நான் வேற யாருக்கோ பேசுறேன்னு இல்லை, என்னுடைய பிள்ளைக்கும், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும், நம்ம வட்டாரத்து பிள்ளைக்கும், எங்க அக்கா பிள்ளைகளுக்கும், எங்க சொந்தக்கார பிள்ளைகளுக்கும், நீங்க எல்லாரும் எங்க சொந்தக்காரன் தானங்க, எல்லாரும் எங்க அக்கா தங்கச்சி தானங்க, எங்க பெரியம்மா சாச்சி தானே. அப்ப எல்லாருக்காக தான் நம்ம பேசுறோம். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சிந்திக்கணும்ல. அப்ப அந்த கட்டுப்பாடு என்பது எங்க போகுது? ஒரு மனிதன் தன் பிள்ளையை எப்படி உருவாக்கி நிற்கிறார், முன்மாதிரி அல்லாஹ் காட்டுறான். அறுக்கிறவனையும் சொல்லும்போது வரும்போது இங்க இவன் அறுக்கிறங்கிறனா செத்து போயிருவேன், எனக்கு பைக்கு தராட்டி அப்படிங்க. அப்புறம் பைக் வாங்கி தந்தா மண்டை செதறி கிடக்கான். இது பைக்குக்காண்டி பேசுற பேச்சு இல்ல. குழந்தை வளர்ப்பு என்பது அது பொம்பளை பிள்ளைகள் விஷயத்தை எடுத்துக்கிடுங்க. எப்படி நீங்க வளர்க்குறோம் பிள்ளைகளுக்கு? செல்லம்னா என்ன? எந்த அளவுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியதா? செல்லம் இல்ல, நம்ம பிள்ளைக்கு நம்ம உசுர்லங்க, நம்ம கல்புலங்க. அதை பலகீனமான பிள்ளை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பலகீனமா பயன்படுத்தினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம மாறி நிக்கணும், அவ்வளவுதான். என்ன பலகீனம்? உன் மேல நான் பாசம் வச்சா
அந்த பாசத்தை நீ அடமானம் வைப்பியா நீ? உன் மேல எனக்கு இருக்க பாசத்தை விட என் ரப்பு மேல எனக்கு இருக்கு பாசம். அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நீ மீறினால் அப்பொழுது என் பிள்ளையே இல்லை நீ. அதான உண்மை. அல்லாஹ் என்ன சொல்றான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, கப்பலை ஏறு அப்படிங்கிற பிள்ளை, யா புனை இருக்கம்மானா, என் அருமை மகனை என்னோடு கப்பலில் ஏறி விடு. அவரு வாப்பா நான் ஏறலாம் மாட்டேன், நீ வேணா போய்க்கோ, நான் ஜூது மலை மேல ஏறி நின்னுக்குவேன், வெள்ளத்துல இருந்து தப்பிச்சிருவேன். திடீர்னு ஒரு பேரலை குறுக்கிடுது, வாப்பா கப்பல்ல இருக்காரு, பிள்ளை வெள்ளத்துல போயிட்டார். இப்ப பாப்பாவுக்கு பதறுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பதறு, என்ன பதற்றோம்? யா ரப்பே யா ரப்பே இன்னஹு மின் அஹ்லி, அவன் என் புள்ள, அவன் என் குடும்பம். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவன் நல்ல புள்ள கிடையாது, அவன் புள்ள கிடையாது, அவன் ஒரு வாரிசு கிடையாது. இந்த முடிவு எடுக்கணும். அப்ப குழந்தைகள் விஷயத்துல இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு குடும்பத்திலும் இப்படி ஒரு வார்த்தை வர வேண்டாம் தான் நம்ம கருத்து. நம்ம என்ன சொல்லணும், நம்ம புள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளையா இருக்கணும்னா அழகா குழந்தை வளர்ப்பு விஷயத்துல கவனம் செலுத்தணும். இது ஒரு பெரிய விஷயம், குர்பான் நமக்கு தரக்கூடிய விஷயம். நம்ம எல்லா கவனமும் செலுத்திய பிறகு சில பிள்ளைகள் வழி வருகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கத்ர், அல்லாஹ்வுடைய விதி. அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரு, 950 வருஷம் மண்ணில் பிரச்சாரம் பண்ண மனிதர். அதனால அது ஒண்ணு. ஆனா நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம சில பேர்ட்ட கேட்கிறோம். நேற்றைய தினத்துல கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன். அவர் பையன் விலை உயர்ந்த பைக் வச்சிருந்தார், என் ஸ்டூடெண்ட் தான். அவங்க என்ன இவ்வளவு விலை உயர்ந்த பைக்கை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு கேட்கும்போது அந்த தந்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு சொல்லுங்க பாப்போம். அடம் பிடிக்கிறான், இதான் சொல்றாரு. நான் ஃப்ரெஷ்ஷா கேட்டு சொல்றேன். பழசு சொல்லிட்டா பழசு. ஒரு பையன் நம்ம ஊர்ல பயங்கரம், நம்ம ஊர்ல நிறைய இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, மோசமா இறந்து போயிட்டார், மூளை செதறி கிடக்கு. அப்ப அப்பா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அடம் பிடிச்சி கேட்டான், இல்லாட்டி நான் வீட்டை விட்டு ஓட போறேன்னா இப்ப உலகத்தை விட்டே போயிட்டான். அப்போ பிள்ளைகளை தர்பியத்து பண்றது என்பது இருக்கு, அதை மைனஸ் ஆக்கி விட்டுறக்கூடாது. ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கறதெல்லாம் சரியா பிரகாரம் வளர்க்கணும், சரியா வளர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? கவுன்சிலிங் பண்ணணும், பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசணும். பிள்ளைகள்லாம் தங்கமான பிள்ளைகளுங்க, நம்ம தான் என்ன செய்யணும், அதை நம்ம முறைப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த குர்பான் வாயிலாக நமக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அது மாடை பார்க்கும்போது ஆடணும், ஆடை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆடணும்னா இஸ்மாயில் தபீஹுல்லா. முதல்ல குர்பானி ஆக போனவர் யாரு? அல்லாஹ் பார்த்தான். பரவாயில்லையே, நான் என்ன சொன்னாலும் கேட்குறிய மனுஷன், இவரை இஸ்மாயில் பிள்ளைய அறிஞ்சுன்னா வந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஹாதா பலாவுல் முபீன், இது ஒரு பெரிய சோதனை. அல்லாஹ் சொல்றான், ஹாதா பலாவுல் முபீன், இது பெரிய சோதனை, இந்த சோதனையில நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, நீங்க இனிமே எதா கொடுக்க வேண்டாம், இவரெல்லாம் அறுக்க வேண்டாம், யார் அறுத்தா போதும், ஒரு ஆடு நீங்க அறுத்தா போதும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதுதான் ஆடாக, மாடுகளாக, ஒட்டகங்களாக இன்றைக்கு குர்பானி கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் தந்தைக்கும் பிள்ளைக்கும், தாய்க்கும் பிள்ளைக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்கணும். மூணாவது முக்கியமான விஷயமா நாம நினைவுபடுத்துறது, தியாகம் என்றால் என்ன? தியாகம் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனால கட்டுப்பட முடியும், கட்டுப்படணும். அல்லாஹ் சொன்னா எல்லாத்துக்கும் கட்டுப்படும், அதானே? அல்லாஹ் சொன்னா கம்ப்ளீட் ஆல். இதுக்கு பிளெக்சிபிலிட்டி கிடையாது, நெகிழ்வு கிடையாது, பர்சன்டேஜ் விகிதாச்சாரம் கிடையாது. அல்லாஹ் சொன்னா என்ன நாளும் செய்வோம் என்கிற ஒரு நிலைதான் ஈமானில் உச்சபட்ச நிலை. வாங்க முடியுது.
பிஸ்மில்லா. அப்போ மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாவுக்கு கட்டுப்படுவதற்கு லிமிட்டேஷன் கிடையாது, அளவீடு கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொன்னா எல்லாவற்றையும் நம்ம கேட்கணும். அப்ப இந்த மூன்றையும் அடிப்படையா வச்சுதான் நம்ம குர்பானியை ஃபேஸ் பண்ணணும். ஹஜ் பெருநாள நம்ம கடக்கும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு, ஏன்னா உங்க வீட்டுல பிரியாணியா, எங்க வீட்டுல நெய்ச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற ஒரு நிகழ்வா அதை பார்க்காம ஒரு மகத்தான நாளை பார்க்கணும். அதுக்கும் பிரியாணி ஆகாம இருக்காதியோ, நல்ல பிரியாணி ஆக்குங்க, மந்தி சாப்பிடுங்க, ஆர்டர் கொடுத்து சாப்பிடுங்க, நீங்களே ஆர்டர் போட்டு சாப்பிடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் நிகழ்வு என்னவா இருக்கணும்னா, என்ன அலைகளும் என்ன ஓட்டமும் என்னவா இருக்கணும்னா, இப்ராஹிம் 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 இருக்கணும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தினங்களாக இந்த பெருநாளுடைய தினங்களையும் குர்பான் என்கிற ஒரு மகத்தான அந்த இபாதத்தை, அதற்குரிய பாடங்கள் படிப்பினைகளை பெற்ற ஒரு சூழலையும் அல்லாஹ் எனக்கு தருவானாக என்று சொல்லி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டங்களை என்றுமே நீர்த்து போகாம பசுமையாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தருவானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.